தமிழ்நாடு முழுவதும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள 65 கல்லூரிகளில் முதல்வர் பணியிடங்களை உடனடியாக நிரப்புமாறு உயர்கல்வித்துறைக்கு தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம் கோரிக்கை விடுத்துள்ளது. உயர்கல்வித்துறையில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக திகழ்கிறது தமிழகம். உயர்கல்வி சேர்க்கையிலும் முதலிடத்தில் உள்ளதென கூறுகிறது தமிழக அரசு. உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க புதுமை பெண், முதல் தலைமுறை பட்டதாரி மாணாக்கருக்கு கல்வி கட்டண சலுகை, தமிழ் புதல்வன் என பல்வேறு திட்டங்களையும் செயல்படுத்தியுள்ளன. இந்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் 171 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இருக்கும் நிலையில் இதில் 65 கல்லூரிகளில் முதல்வர்கள் பணியிடங்கள் காலியாகவே உள்ளன. இவற்றை பொறுப்பு முதல்வர்களே கவனித்து வருவதால் மாணாக்கரின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாக தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகத்தினர் கூறுகின்றனர். காலியாக உள்ள கல்லூரி முதல்வர் பணியிடங்களை நிரப்புமாறு கல்லூரி கல்வி இயக்குநரிடம் கோரிக்கை மனுவும் அளித்துள்ளனர். கடலாடி, முதல்வத்தூர் 2 கல்லூரிக்கு சேர்த்து ஒரு முதல்வர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது சங்கரங்கோவில், கடையநல்லூர், இந்த 2 கல்லூரிக்கு சேர்த்து ஒரு பிரின்சிபல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 60 கல்லூரிகளில் முதல்வர் பொறுப்பில் அந்த கல்லூரியிலே இருக்கக்கூடிய மூத்த பேராசிரியர் முதல்வர் பொறுப்பில் இருக்காங்க. ஸோ பொறுப்பு முதல்வராக இருக்கும்போது பிரச்சனைகள் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அரசுக்குமே இதில் கூடுதல் செலவு இருக்குது. கல்லூரிகளில் முதல்வருக்கும் பொறுப்பு முதல்வருக்கும் இடையே அதிகார வித்தியாசம் இருக்கிறது. இதனால் கல்லூரிக்கு புதிய கட்டடம், புதிய பாடங்கள் உள்ளிட்ட தேவைகளை அரசிடம் கேட்டு பெறுவது கடினமாகிவிடும் என்றும், பேராசிரியர்கள் மற்றும் மாணாக்கரின் ஒத்துழைப்பு முழுமையாக கிடைக்காத நிலையும் ஏற்படும் என்றும் கல்வியாளர்கள் கூறுகின்றனர். அவர்களுக்கு பவர் கம்மியா இருக்கின்றதும், அரசாங்கத்திடமிருந்து கேட்டு பெறுவதில் சிக்கல் இருக்கின்றதையும், ஸ்டூடெண்ட்ஸுக்கான வெல்ஃபேரை கொடுப்பதில், முடிவுகள் எடுப்பதில் இவங்களுக்கு போதுமான அதிகாரம் இல்லை அப்படிங்கிறதையும், ரொம்ப குறிப்பா நிர்வாக ரீதியா இந்த இணை பேராசிரியர்கள், பேராசிரியர்களோட பொறுப்புகளை கேட்டு வாங்குவதில் இருக்கிற சிக்கல் அப்படின்னு இது எல்லாமே சுத்தி வளைச்சு மாணவர்களுடைய நலனின் போய் தான் நிக்குது. தமிழ்நாடு முழுவதும் அரசு கல்லூரிகளில் முதல்வர் பணியிடங்கள் மட்டுமின்றி கௌரவ விரிவுரையாளர் பணியிடங்களும் நிரப்பப்படாமல் இருப்பதாக சுட்டிக்காட்டுகின்றனர். தமிழகத்தில் விடுமுறை முடிந்து விரைவில் கல்லூரிகள் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் காலியாக இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் உள்ளிட்ட பேராசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக எழுந்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.